அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த முழுமையாக நகைக்கடன் யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும், குறிப்பிட்ட இந்த 10 வங்கிகள்ல இந்த நகைக்கடன்கள் வைத்திருந்தால் மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நகைக்கடன் தள்ளுபடி செய்வதில் நிறைய முறைகேடுகள் நடப்பதாகவும் அதை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட இந்த 2025 டு 2026 ஆண்டுல 51 விதமான ஆவணங்களை சேகரித்து அந்த உண்மை தன்மைகளை கண்டறிந்து ஆலோசித்து தான் இது எல்லாமே நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் தமிழக அரசு தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அப்டேட் பார்க்க போறோம். அதே மாதிரி 2021 ஆண்டுல ஆட்சிக்கு வந்த பிறகு நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செஞ்சும் போது நிறைய முறைகேடுகள் நடத்தியிருந்தாங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரே ரேஷன் அட்டையை வச்சு 3 வங்கிகள்ல நகை அடமான கடன்களை வச்சு 5 பவுனா பிரிச்சு வச்சு ஸோ அதை ஒரு குடும்பத்திலே 15 பவுன் 20 பவுன் வரைக்கும் கூட தள்ளுபடி ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு முறைகேடு. ஸோ இந்த முறைகேடுகள்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த தடவை 51 விதமான ஆவணங்களை சேகரித்து பரிசீலித்து தான் இதை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முழுமையாக ஏழை எளிய மக்கள் தான் இதுல பயன் பெறணும் அப்படின்றதுக்காக தெளிவாகவும் துல்லியமாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருது. சரிங்களா? இந்த நகை அடமான கடன்கள் எப்போது தள்ளுபடி செய்யப்படும், இதற்கான அரசாணை எப்போது போட போறாங்க, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க, ரிக்வெஸ்டா கேட்கிறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கு கீழ் நகை கடன் தள்ளுபடி செய்ய துணை பதிவாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்க போறாங்க. அந்த குழு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல விவசாய பயிர்க்கடன்களுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த விவசாயத்துறைக்கு மட்டும், சரிங்களா? ஸோ இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 45,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுல மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்கு கிட்டத்தட்ட 17,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட நமக்கு 45,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க இல்லையா? அதுல இதுல நகைக்கடனுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுல இந்த 6,000 கோடியும் யாரெல்லாம் எந்தெந்த வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாங்க. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாக தகுதி உள்ளவர்களை அடையாளம் கண்டு பட்டியல் தயார் செய்ய துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக முதல்வர் 13/9/2021 அதாவது 2021 அன்று சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பொது நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி 5 சவரனுக்கு கீழ் கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன் வைத்துள்ளவர்களில் தகுதியுடையவர்களின் கடன்களை
தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. இதையடுத்து போலி நகைகளை வைத்து நகைக்கடன் பெற்றவர்கள் பல சங்கங்களில் நகைக்கடன் பெற்றவர்கள் என தகுதியற்றவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நகைக்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாக தகுதி உள்ள மற்றும் தகுதியற்ற நபர்களை அடையாளம் கண்டு பட்டியல் தயார் செய்ய ஒரு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசால் தெரிவிக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணிகள் முறையாக நடைபெறுகின்றதா என்பதை மண்டல துணை பதிவாளர் உறுதி செய்ய வேண்டும். பொது நகைக்கடன் தள்ளுபடி பெறுவர்களில் ஏஏஒய் குடும்ப அட்டை அளித்திருக்க பின் சங்க செயலாளர்கள், வங்கி கிளை மேலாளர்கள் குடும்ப அட்டைதாரரின் பொருளாதார நிலையை ஆராய்ந்து உண்மையிலேயே அவர்கள் வறிய நிலையில்தான் உள்ளனர் என்பதை துணை பதிவாளர் அளவில் உறுதி செய்த பின் தள்ளுபடி வழங்க வேண்டும். இந்த குழு தயாரித்த பட்டியலை அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்படும். அதன் பின்னர் இணையதளத்தில் இறுதி பட்டியல் வெளியிடப்படும். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகை அடமான கடன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 5 பவுனுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி 40 கிராமுக்குள்ள இருந்தது அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து, அதாவது இந்த அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த நகை கடன்களுக்கான தள்ளுபடிக்கான அரசாணை பிறப்பிக்கப்படும். அதே மாதிரி நேம் லிஸ்ட் யாரெல்லாம் தள்ளுபடி செய்ய போறாங்க, எவ்வளவு பவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேம் லிஸ்ட், அவங்களுடைய பெயர் பட்டியல் அடுத்த மாதமே வெளியாகும். செப்டம்பர் மாதத்திலிருந்து நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமக்கு அப்டேட்டாகவும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகை அடமான கடன்கள் எல்லாரும் தள்ளுபடி செய்ய போறாங்க. ஸோ இதனால ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான் இது. சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. அதை தொடர்ந்து இந்த விவசாய கடன்கள், ஓகேங்களா, பயிர் கடன்கள், ஓகேங்களா இல்லையா? ஸோ இந்த பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே கொடுத்தாச்சுங்க. ஸோ இந்த 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கொடுத்தல விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பயிர்க்கடன்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னாக்க முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் பயிர்க்கடன் வாங்குவதற்காக விவசாயிகளுக்காக 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே எதிர்பார்த்தது மோடி பணம் போடக்கூடிய மாதம் PM கிசான் கார்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க 2,000 ரூபாய் இன்று முதல் வரவு வைக்கப்படும் அவங்களுடைய வங்கி கணக்குல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று முதல் வந்து PM கிசான் வச்சிருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும், அதாவது அவங்களுடைய வங்கி கணக்குகளை வங்கி கணக்குல வந்து இன்று முதல் 2,000 ரூபாய் வரவு வைக்கப்படும். எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீங்களும் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.